Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து உங்க கூட இருக்க போகுது. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அங்க சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து பொங்கல் vlog வந்து போட்டிருந்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க வந்து ஒரு கேஸ்ல வச்சுட்டு நாங்க மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு முடிச்சிருவோம். ஏன்னா வெளியில வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? இப்ப ரெண்டு ஃபேமிலி பண்ணி, ஏன்னா இங்க வந்து புதுசா இருக்கும் எல்லாருக்குமே. அப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் சேர்ந்து வைக்கும் போது அந்த மாதிரி எதுவுமே தோணல. நல்லா இருந்ததுங்க. அவ்வளவு பேர் நின்றுட்டு அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மாறி, இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எங்களெல்லாம் நிப்பாட்டி வந்து எடுத்துட்டு போறாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, அவ்வளவு வாழ்த்துக்களும் சொன்னாங்க. ரொம்ப ஆசீர்வாதமும் எனக்கு வந்து கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ பெஸ்ட் பொங்கல் ஆஃப்டர் மேரேஜ்னா அது வந்து இதுதாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, அதான் சொல்லல, பொங்கல் வந்து எங்க வீட்டுல அம்மாச்சி வீட்டுல, மாட்டு பொங்கல் வந்து அப்பத்தா வீட்டுல, அதாவது அப்பா சைடு. அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாட்டு பொங்கல்லாம் செம்மையா இருக்கும். அங்க சாமி ஆட்டம்லாம் இருக்கும். வீடுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைப்பாங்க, மாட்டு பொங்கல். அங்க வீட்டுக்கு வந்து சாமி ஆடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைல இந்த சாமி ஆட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நடுங்கிறது. இப்ப வந்து அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டயத்துக்கு நம்மளால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். சோ அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்க, இந்த மெமரிஸ் எல்லாம் மறக்க முடியல. அவ்வளோ ஒரு கியூட்டான நாட்கள் அது. அதான் செம்மையா இருந்தது. அதெல்லாமே யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் இல்லையா? சரி, அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. நிறைய பேர் அக்கா ஹாப்பி பொங்கல் அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. இவ்வளவு ஃபேமிலி எனக்கு ஆயிருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருமே நானும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. ஒரு சிஸ்டர் கூட இங்க எங்க வீட்டு பக்கத்துலதான் முருகன் கோயில் இருக்கு. நம்ம தமிழ் முருகன் கோயில் வந்து இருக்கு. ஒரு 5-10 நிமிஷம் நான் வந்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டோமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாவே நிறைய பேரை சந்திச்சுட்டேன். தமிழ் மக்கள். அப்பெல்லாம் வந்து தனியா இருப்பேன், என்னமோ மாதிரி இருக்கும். இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து நிறைய பேரு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ரொம்ப லோன்லியா தெரியும். இப்ப அந்த மாதிரி கிடையாது. இப்ப நம்ம ஊர் ஆட்கள் இங்க இருக்காங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது யாரு தமிழ்காரங்க தெரியவங்க போனாலும் அந்த முகச்சாடையிலே நம்மளோட தெரிஞ்சிடும் நம்மளோட ஆட்கள். அப்ப நான் வந்து போய் பேசிட்டே இருப்பேன். விளாட அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஏன்னா நம்மள ஆட்களை பார்க்கும்போது. சோ அந்த மாதிரிதாங்க இருக்கும். அதுதான். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. சரி வாங்க, ஒரு மனோசித்ரா சிஸ்டர் சொல்லலாம், நான் எல்லாமே சமைப்பேன், நீங்க சமைக்கிறத பார்க்கும்போது நீங்க செஞ்சு கொடுத்து சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், அதை இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க பிடிக்கும். விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆட்கள்லாம் என்கிட்ட கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் சமைச்சு கொடுத்துட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த ஜோதி கூட கேட்பாங்க, ஹேமா சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட, உங்களுக்கு போரே அடிக்காதான்ற மாதிரி. நான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்களை வந்து பிடிச்சவங்க இல்ல, சாப்பாடை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க, ரசிச்சு சாப்பிட்ற ஆட்கள்லாம் என்கிட்ட கிடைச்சா நான்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். என்னட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து சோத்த போட்டே நீ வந்து கொன்றுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு அண்ணாலாம் வருவாங்க, ஆர்மிக்கார அண்ணா. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சோ அதெல்லாம் வந்து இருக்கும்போது அப்ப சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் டேஸ், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இன்ட்ரெஸ்ட் தான் எப்பவுமே எனக்கு அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீரோங்க, சுடுதண்ணி கூட வச்சது கிடையாது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். நம்ம பிளட்ல இருக்கும் போல இருக்கு. என்னோட அம்மாச்சி, என்னோட சித்திங்களோட அந்த வளர்ப்பு அதுதான் காரணம். சோ அதுதான். அதுக்கப்புறம் சேஃபா சமைங்க வினி அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், சேஃபா வந்து சமைக்கிறேன். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு டயட் ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கஷ்டமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் இல்ல, அதுவும் மெயின்டைனிங்ல வந்து சாப்பிடலாமா
கரும்புலான்னு கேட்டிருந்தீங்க. கரும்புலாம் சாப்பிடலாங்க, அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கஷ்டமா இருக்குன்னா அன்னைக்கு டேவை நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். மறுநாள் உங்களோட வேலையை கரெக்டா பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பிளக்சுவேஷன்ஸ் எதுவும் இருக்காதுங்க. அந்த ஒரு நாள் விட்டுட்டீங்களா, மறுநாள் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது டயட் இருக்கணுமா? நான் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் வந்து பண்றேன் சிஸ்டர், கண்டிப்பா டயட் வந்து இருக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. டயட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் ஓரளவுக்காவது. எப்படின்னா டயட்னு நான் சொல்ல வரல, பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டு அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்றது. இப்போ நீங்க வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும், நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். சோ அந்த மாதிரி தான். சரிங்களா? சோ அதனால பிடிச்ச விஷயத்த அளவா சாப்பிட்டு தான் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். அந்த ஃபேவரட் சேமியா வந்து கோதுமை படம் போட்டுதான் இருக்கு சிஸ்டர். அது வந்து கோதுமை தானா, சாப்பிடலாமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர், கோதுமையில செஞ்சதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கீங்க சிஸ்டர். சூப்பரா இருந்துச்சு vlog, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜோதி அண்ட் ஃபேமிலி கூட நீங்க பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்குமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இனிமே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு சில ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை மெமரிஸை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணிருக்கேங்க. ஏன்னா லைஃப் வந்து போயிட்டே இருக்கு, என்ன சொல்றீங்க? சோ நம்ம வந்து நமக்கான டைமையும் ஒதுக்கிக்கணும், ஓடிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பண்ற வேலைக்கு ஒர்க் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா இருக்க முடியும். கரும்பு, அதான் கரும்பு அது சொல்லிட்டு இல்லையா. கிச்சன் டூர் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட கிச்சன் இவ்வளவுதான் சிஸ்டர். இந்த செல்ஃப் இங்க சாமான்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இல்லையா, இது. அதுக்கப்புறம் இந்த ரேக், அவ்வளவுதான் என்னோட கிச்சனே. இவ்வளவுதான் என்னோட கேப்பே. அதுதான். அதை நான் எப்படி டூர் போடுறதுன்னே எனக்கு தெரியல. கண்டிப்பா போட்டுடலாம் சிஸ்டர், டீடைல்டா இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அவ்வளோ நான் வந்து பெர்ஃபெக்ஷனா வச்சிருப்பேன்னு சொல்லவே மாட்டேன் நானு. என்னன்னா ஓரளவுக்கு இருக்குங்க நீட்டா. அந்த நீட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நான் வச்சிருப்பேன். அதுக்காக எக்ஸ்ட்ரா நீட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நார்மலா ஒரு வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். யூடியூப்காக நான் வந்து அதிகமா சமைக்கவும் மாட்டேன், அதுக்காக ஒரு விஷயத்த வந்து போக்கஸ் பண்ணவும் மாட்டேன். நமக்கு என்ன வருமோ, நான் வந்து எப்படி இருப்பேனோ அதைதான் வந்து காட்டிட்டு இருக்கேன். சோ அதான் வந்து நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்க வந்து யூடியூப்காக சமைக்கல, பேலன்ஸ் இருந்தாலும் அதை வச்சு நம்ம நார்மல் லைஃப்ல எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிடுறீங்க. கண்டிப்பா அதுதானே ரியல் லைஃப் ஒண்ணு. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்றேன் சிஸ்டர். நீங்க எல்லாரும் அதை என்கரேஜ் பண்றது இன்னும் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கு. அதுக்கப்புறம் அக்கா உங்க ஹேர் ஸ்டைல் நேத்து நான் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எப்படி பண்ணீங்க, அந்த பூ எப்படி வச்சீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நார்மலா கோண வகுப்பு எடுத்துட்டு இங்கிட்டும் எடுத்து சுருட்டிட்டு அப்படியே ஒரு கிளிப்பு குத்த போறோம், அவ்வளவுதான். இந்த இப்படி சுருட்டுவோம் இல்லையா, முடி கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு சுருட்டிட்டு இந்த சைடும் எடுத்து சுருட்டி கிளிப் பண்ணிட்டு பூ வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்து இப்படி வைக்கிறது, அவ்வளவுதான். கழுத்தோட இப்படி கொடுத்து இப்படி சொருகிறது, அவ்வளவுதான். வேற இது ரொம்ப சிம்பிள், நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வந்து ஹேர் வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தா இருந்தது. இப்ப பூ மூடி எடுத்ததுனால ஷார்ட்டா இருக்கனால எனக்கு இன்னும் லென்த்தா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. பட் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிளவர் இப்படி அழகா முன்னாடி பார்க்கும்போது தெரியும் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி நாங்க ஜோதி நம்ம 2 பேரும் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சு நேற்று வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் போட்டோம். நல்லா இருந்தது இல்ல? அந்த ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய ரீல்ஸ் வந்து எடுத்திருக்கோம், அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டம்ப்ல வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.70 வந்து இருக்கு. சூப்பர். இப்படியோ 58லேயே மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிச்சுக்கிறேன். இது வந்து காலையிலே வந்து காலையில் நீங்கள் வந்து நல்லா வெதுன்னு தண்ணியாவது குடிச்சிடுங்க, எதுவும் குடிக்காம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடாதீங்க. சொல்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு, ஸோ இன்னைக்கு வந்து ஏதாவது சிம்பிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டா நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் வந்து பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளா பண்ண போறேன். அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த மசாலாவை லைட்டா வதக்கிட்டு அதுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். நான் வீடியோ வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன், அதனாலதான். அவ்வளவுதான். அந்த தண்ணியில வந்து நம்ம நூடுல்ஸை உடைச்சு சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பேன்ல வந்து பாத்தீங்கன்னா வரமிளகா வந்து எண்ணெயில பொரிய விட்டுட்டு முட்டையை உடைச்சு ஊத்தி பொரிக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிளா நல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே சேர்த்து
பொரிச்சாச்சு. ஏன்னா அந்த வரமிளகா ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றீங்க. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சா, இதை வச்சு அதையும் வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணிவிட்டு அது கூட வந்து காஃபியும் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க, பயங்கரமாக. நான் வெளியில் போயிட்டு சரி இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து அங்கே தூரத்தில் இருக்கவங்க தெரியவே இல்லை, அந்த மாதிரி வந்து இருந்தது. வாய் ஃபுல்லாக புகையாக வந்துட்டு இருந்தது. நானும் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மரத்துக்கு அந்த சைடு நிற்கிறவங்க தெரியலை. அப்புறம் இங்கே பாருங்கள், பார்க்கெல்லாம் சுத்தமாக தெரியல பாருங்களேன், லைட்டாக இருக்கும், மரம் மட்டும்தான் தெரியுது. குளிர் இன்னைக்கு 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இங்கே பாருங்களேன் கார்ல எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டேன் உள்ள, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சமாக வந்து நூடுல்ஸ் அது கூட வந்து முட்டை வந்து வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இது வந்து 10 நிமிஷம் அதிகமாக இருக்குது. 9:30 மணி ஆகுது. 9:30 மணிக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்படியே தான் இருக்கு, அந்த அளவுக்கு பனி. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து மாடிக்கு கிளம்பிட்டாங்க, வேலைக்கு அங்கே வேலை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி நம்ம போயிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு கீழே போயிட்டு அதை செங்கல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம், கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏன்னா எல்லாரும் அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்குமே. அப்போவுமே பாருங்களேன் பனி குறையவே இல்லை, அப்படிதான் இருக்கு. சரின்னு சாப்பிட்ட கொஞ்சம் பாத்திரம் இருக்கும்ல, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, அதை கையோட வந்து கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன் நான். செம்ம குளிர், நல்ல ஒரு வார்மர் மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன் நான். இது நல்லா சூடு கொடுக்கக்கூடிய பொருள், இது துணி, இது குளிருக்கு உள்ளது. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு போய் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு மாடியிலையும் அப்புறம் அங்கே அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துலையும் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் வாங்கினது இருந்ததுன்னா லைட்டாக வந்து பழுத்த மாதிரி தான் இருந்தது. சரி இருந்தாலும் ஒரு கொய்யாக்காய் எடுத்து கட் பண்ணி வந்து சாப்பிட்டேன். அதுக்கு மேலே ஒரு குட்டி ஆஃப் சொட்ரு மாதிரி வந்து போட்டுக்கிட்டேங்க. ஸோ உஷாராக இருக்கணும், ஏன்னா இந்த குளிர் வந்து நான் வந்து உள்ள ஹீட்டை போடுறதுனால போடாமே திரியிறேன். அப்புறம் போன் வந்து வீக் ஆகிடும், ரொம்ப வலி கொடுக்கும் ரொம்ப குளிர். ஸோ அதனால தான் சரி போட்டுட்டாச்சு, சின்ன ஒரு சுற்று மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொய்யாக்காவை சாப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமையலுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுட்டு சரி தக்காளி சூப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு தான் குக்கரில் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு உலையும் வந்து வச்சு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் தூள் அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோறும் வந்து வெந்துருச்சு, கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெந்துருதுங்க, பரவாயில்ல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம வந்து வடிச்சு விட்டுறலாம். வடிச்சதுக்கப்புறம் சரி ஒரு கிளாஸ் ஒரு கப் அளவுக்கு நல்லா வார்ம் வாட்டர் குடிக்கலான்ட்டு எடுக்கும்போது சரி ஃப்ளாஸ்க்லையும் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதிலையும் வந்து ஊற்றி இந்த சைடில் வச்சுட்டேன். நான் வந்து அப்புறம் தண்ணியை வந்து குடிச்சிட்டு, நிறைய தண்ணி குடிங்க, உங்கள் உடம்புக்கு வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைனிங் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சரி தக்காளி சூப்புக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் மிக்சடு வெஜ் மாதிரி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்திருக்கேன். சரி காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் பருப்பு. இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு, நல்லா சூப்பு மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அகெயின் வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு அப்புறம் வந்து சோம்பு வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு பற்கள் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன், கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை வந்து சேர்த்துட்டு எப்போ போல தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். குளிர்னால புகை எப்படி தெரியுது பாருங்க. சரி வதங்கினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வதங்குனதுமே நான் வந்து உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் இதுல வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும்ல இது ரெண்டும், அதனால அது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பெட்டு மேல வந்து அந்த தலைவாணி எல்லாத்தையும் பெட்ஷீட்ல எடுத்து வச்சு அது வந்து மீன்
இருந்தோம், மீன் தொட்டி அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் உருளைக்கிழங்கு கேரட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டில் வச்சு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துச்சுக்கலாம். நீங்க வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாய் பெருசு வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான். அப்புறமே நம்ம எடுத்து வச்சோம்ல சுடுதண்ணில போட்டு அந்த காலிஃப்ளவரையும் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா சுருள வதக்க போறோம். சரி, அதை வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு வந்து சூப்புக்கு தாளிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு சோம்பு அப்புறம் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்து அதை வந்து தாளிச்சாச்சு. இப்ப நமக்கு நல்லா கொதிச்ச அந்த சூப்பையும் சேர்த்துட்டு தாளிச்சதுல ஊத்தி விட்டுட்டு அப்படியே கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் தக்காளி சூப்பு. ரொம்ப சிம்பிளா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த காய் எல்லாமே நல்லா வெந்து போட்டாயிடுச்சுங்க. கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தக்காளி சூப் சிம்பிள். இது வந்து நல்லா ஒரு மிக்சடு வச்சு சூப்பரா இருந்துக்கோங்க. அது கூட ஊறுகாலாம் வச்சு அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தக்காளி சூப் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நானும் வந்து கொஞ்சம் சாதம் தக்காளி சூப்பு நிறைய ஊத்தி அது கூட வந்து நிறைய காய்கறி அந்த இதை வச்சு சாப்பிட்றேன். ஸோ காய்கறி வந்து நான் ஒன்னா பண்ணதுனால இந்த மாதிரி நீங்க தனித்தனி வெஜிடபிளா பண்ணிருக்கீங்கன்னா ரெண்டையும் கொஞ்சம் அதுல பாதி பாதியா எடுத்துக்கோங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் எப்பவுமே பாத்திரத்தெல்லாம் கம்ப்ளீட்டா கழுவி எடுத்துருவேன். மதிய டயத்துல இப்பவும் தூங்கக்கூடாது. ஸோ மிஷின்ல இப்பதாங்க துணியை போடுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேத்து போட்ட துணியே காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஸோ முந்தா நேத்து போட்டது. ஸோ அதையும் அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அள்ளியாச்சு. இப்பதான் லைட்டா மிதமான வெயிலே வந்து வருது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு குளிர். மிஷின்ல போட்ட துணியுமே ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னை யாராவது பார்த்தாங்கன்னா வினியா இது இவ்வளவு பேக் பண்ணிருக்கு சொட்டெல்லாம் போட்டுன்னு என் ஃப்ரெண்டு ஜோதி பார்த்தா கூட சிரிக்கும். ஏன்னா நான் போடவே மாட்டேன்ல, வீடியோல நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிதான். ஸோ போட்டுக்கணும் இனிமேல் நினைக்கிறேன். ஏன்னா அதிக குளிராகுது, நம்ம வீக் ஆயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அதை வந்து சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்தலாம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சு, டியூஷன் டைமு. பேக்கை ஒன்று போட்டுட்டு இந்த சொட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருந்ததுங்க. பேண்ட்டுமே வார்மர் பேண்ட்டு, அந்த பேண்ட்டுமே சூடுக்கு உள்ளது தான், சூடு கொடுக்கக்கூடியது. நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியும் கிளப்பியாச்சு. நல்லா அது போட்டு அது மாஸ்க் போட்டு விளாண்டுட்டு இருந்தேன் அழகா. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா துணி எல்லாமே மடிச்சு வச்சுட்டு இருந்தேங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே சின்ன பிள்ளை மாதிரியே தெரியுதுன்னு எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு செய்யலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு, உப்பு, அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறேன். அப்படி வெது வெதுப்பா பண்ணும்போது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உடனே கூட சப்பாத்தி போடலாம், நீங்க ஊற வச்சும் போடலாம். ஆனால் சாஃப்டா நல்லா கிடைக்கும். வெது வெதுப்பான தண்ணி. சரிங்களா? இங்கே பாருங்க நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் உடனே போட்டு வச்சிடலாம் ஒரே இதா அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு, போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டேன். சப்பாத்தி ஃபுல்லாக லைட்டாக வந்து எண்ணெய் தடவி தான் இன்னைக்கு வந்து போட்டு எடுத்தேன் நான். ரொம்ப இல்லை, லைட்டாக தடவினேன். இங்கே பாருங்க ஹாட் பாட்டில் வந்து சூப்பராக வந்து சப்பாத்தி வந்து போட்டு வச்சாச்சு. சரி நம்ம வந்து ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக அந்த தக்காளி சூப்பு பண்ணியிருந்தோம்ல அதுவும் அந்த மிக்சடு வெஜ்ஜையும் நிறைய எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. செம்ம காம்பினேஷன் இருந்தது. அந்த தக்காளி சூப்புக்கும் இந்த மிக்சடு வெஜ்ஜு சப்பாத்தியுமே அல்டிமேட்டாக இருந்தது. பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டின்னர்லாம் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா வார்ம் வாட்டர் தான் நான் வந்து குடிச்சு கம்ப்ளீட் வந்து பண்றேன். ஸோ அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து ஈவினிங் டைம் 6 to 7, 8க்குள்ள சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடாம வச்சுக்கோங்க. அப்பதான் வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.